guys அப்போது மைன்கிராஃப்ட் பக்கெட் எடிஷன் அது மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. போன வீட்டில் நான் அந்த சம்பவம் இருந்தாலும் இன்னும் மறக்கவே முடியல, அந்தளவுக்கு பெரிய சம்பவம். நம்ம வீட்டில் கட்டி முடிச்சு நம்ம டேக்கன் பாருங்க எவ்வளோ தூரம் போகுது. நாளைக்கே குளிச்சுட்டு போகும் போகுது கைஸ். கீழே பாருங்க, கீழே அது என்னது அதுக்கு என்னதுடா இது கைஸ் சீக்ரெட் பெட்டா? ஆமாம் கைஸ் சீக்ரெட்டாரே எவனுக்கு பதிச்சு போன? இல்லை 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 யார் நான் சீக்ரெட் சொன்னேன்? சீக்ரெட் இல்லை, சீக்ரெட் இது சீக்ரெட் இல்லை, அதுக்கு பதிலாக இது வேற ஒன்று. பெட் மேல எப்படிப்பா பிளேஸ் பண்ண முடியும்? ஒரு வேளை நம்ம எமர்ஜென்சியாக வெளியே போக வேண்டியதாக இருக்குதுண்ணா பாருங்களேன். சீரியஸ் மக்கள் நான் சொல்ல லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீட்டுலேயே காலையில் ஒரு ஜாம்பி சுற்றி வச்சுக்கிறது. இப்போ அந்த பாடி கார்டு அடிச்சு பாருங்க, இவன் வந்து உங்களோட பாடி கார்டா? ஆமாம் கேஸ் நான் ஒரு பாடி ஒரு வாட்டி இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம் கைஸ். நான் இப்போ பாலிடைன் விட்டு கீழே போய் அர்ஜென்ட்டாக இது வேலை பண்ணணும்னா அசால்ட்டாக இப்படி குளிச்சு போய்க்கலாம். எதுக்கு நமக்கு எஃபெக்டா இருக்கு? இல்லை கீழே எதுவும் வேலை பண்ணணும்னு வந்துட்டுதான். சரி வாங்க மேலே போவோம். இன்னொரு பாடி கார்டாக இருக்கிறதுக்கு செக் பண்ணோன்னா அது வந்து எப்படி செக் பண்ணோன்னா முதல்ல நீங்கள் போய் அது வந்து ஒரே ஒரு அடி மட்டும் அடிங்க. அது வந்து உங்களை அடிச்சதுன்னா அது வந்து உங்கள் பாடி கார்டு இல்லைன்னு அர்த்தம். அடிக்க வருது அப்பனா அது வந்து உங்களோட பாடி கார்டு இல்லைப்பா? இல்லை இல்லை நான் நம்பினது பாடி கார்டுனா அடிக்க மாட்டான். பரவாயில்ல நான் நினைச்சு இந்த டிராகன் மட்டும் தானே பாதுகாக்கிறதுக்கு வச்சிருக்கோம்ல, நம்மளே பாதுகாக்கிறதுக்கு நாம முதல்ல போயிட்டு ராக்கெட் எடுக்கணும். ஆமாம் ராக்கெட் எங்கே வச்சோம் லாஸ்ட் எபிசோட்ல கரெக்டாக ராக்கெட் இருக்கிற ஏரியாவே போனாங்க. இங்கே இது இருக்குதா பார்த்துருங்க ராக்கெட்டு? இல்லை விண்டு புஷ் ராக்கெட் நியர் டு நாட். யா அந்த சைக்கிள் பாக்ஸ் இருக்குது, 2 ஸ்டாக் வச்சிருக்கோம். டோட்டம் ஆஃப் அண்டைங்க எடுத்துக்கலாமா? ஒரே போகுது கைஸ். நீங்க முதல்ல போயிட்டு நெதரைட் ஆர்மர் பண்ணுங்க. நெதரைட் ஆர்மர்லாம் பண்ணியாச்சு. நெதரைட் ஆர்மர் இருக்குல்ல அதை போடுங்க. சரி கைஸ் என்கிட்ட நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன் முன்னாடி வீடியோலாம். இந்த நெதரைட் ஆர்மரை நான் போய் ராக்கெட் டேபிள் தேடிட்டு இருக்கிற மாதிரி அது கண்டுபிடிக்கிறதுக்கு. சரி வாங்க நம்மகிட்ட டைமண்ட் வச்சு இன்னும் ஒரு டைமண்ட் ஆர்மர் பண்ணலாம். ஏன் அது உங்களுக்கு பின்னாடி புரியும். நெதரைட் ஆர்மர் தனியாக போயிட்டு நெதரைட் ஆர்மர் தான் போய் எடுத்துட்டு இருக்கிறேன். நெதரைட் ஆர்மர் தான் 99+வா? இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாக்ஸ்லாம் இருக்குது கைஸ். இதுல டைமண்டுக்கு 5 2 ஸ்டாக்கா? அப்படியே ஒரு டைமண்ட் ஆர்மர், அப்படியே ஒரு ஹெல்மெட்டு. அவர் செஸ்ட் எப்படி பண்ணோம் இப்படியா? அப்படி ஐயோ இங்க சென்டர்ல ஒரே ஒரு பிளாக் வச்சா சரியா போயிடும். நம்மளுக்கு வந்து என்ன வேணும்னா ஷல்கர் பாக்ஸ்குள்ள வச்சிடலாம். இந்த எக்ஸ்ட்ரா டைமண்ட்ஸ்ல ஷல்கர் பாக்ஸ்குள்ள வச்சிடலாம். எவ்வளோ டைமண்ட்ஸ் இருக்கு? ஒரு டைமண்ட் செட் பண்ணுறது டைமண்டுக்கு பஞ்சமே இல்லை. ஐயருக்கு மட்டும் தான் லைட்டாக பஞ்சது. வாட்டர் ஃபிளஷ்ல ஏன் நெதரைட் ஆர்மர் போட்டுக்கோங்க. நெதரைட் ஆர்மருக்கு நம்மளுக்கு நெதரைட் இன்கட் வேணும். ஏன் இப்போ இன்கட்டு? நான் வந்து இப்போ இன்னொரு நெதரைட் ஆர்மர் பண்ண போகிறேன். இன்னும் முதல்ல அங்கே இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே வச்சு மிஸ் பண்ணுறேன். இல்லை 12 இன்கட் நான் முன்னாடி ஃபஸ்ட்டில் பார்த்தேங்க. நான் சொன்னேன் இப்போ நான் வந்து ஆன்லைனுக்குள்ளே வச்சுட்டு இதை வச்சு இதில் ஒன்று வச்சோம்னா ஐயோ உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். ஆமா லைட்டா மிஸ்ஸிங் டேபிள் அது அப்கிரேட் முதல்ல உங்களுக்கு
இதெல்லாம் வேண்டாம் பாரு. இருந்தாதான் பண்ணவே முடியும். லூசு. நான் இப்ப இது வந்து என்ன பண்ண போறேன்னா, இதை வச்சு நான் டைமண்ட் ஆர்மர் இருக்குல்ல, டைமண்ட் ஆர்மர் வச்சு நெதரைட் ஆர்மர் பண்ணணும். அதான் நெதரைட் ஆர்மர் பண்ணனா உனக்கு வந்து கோஸ்ட் அது என்னமோ சொல்லுவாங்க. நான் டெம்ப்ளேட் வேணும். நெதரைட் ஆர்மர் பாருங்களேன். இதே டைமண்ட் ஆர்மர் தான். டைமண்ட் ஆர்மர் அதுக்கு மேலே டெம்ப்ளேட் வச்சு இது பண்ணனா இதுக்கு தான் அப்ளை ஆகும். அதுலேயுமே நெதரைட் ஆர்மர் தான் போகும். ஆடைக்கு என்னப்பா நீங்க என்ன அந்த காலத்துலயே இருக்கிறீங்க. இதுக்கும் வேணும் இதுக்கும் வேணும். சும்மா வச்சாதான் பத்தாது. சும்மா வச்சா எவனுமே இந்த காலத்துல தரமாட்டான். இங்க பாருங்க வச்சா வருதா. அதான் நானும் சொன்னேன். அதுக்கு வந்து உங்களுக்கு டெம்ப்ளேட் வேணும். டெம்ப்ளேட் எங்க இருக்கும்? நம்ம ரெசிபி புக்ல போய் பார்த்துக்கலாம். ரெசிபி புக்ல எல்லாம் அது வந்து டெசர்ட்ல தான் கிடைக்கும். அது டெம்ப்ளேட்டா? ஆமா டெம்ப்ளேட் எல்லாம் டெசர்ட்ல தான் கிடைக்கும். முதல்ல வெயிட் பண்ணுங்கப்பா, கையெடுங்க. நம்ம டெசர்ட் டெம்பிளுக்கு போய் பார்க்கலாமா? டெசர்ட் டெம்பிளுக்குள்ளதாப்பா இருக்கும். சரி கேஸ், நாங்கள் ஒரு சின்ன ஒரு சீட்டிங் மாதிரிலாம் இல்லை, இது ஒரு பாரி தான் இருக்கும். இது வந்து இதுவா ஸ்லாஷ் எல்லாம் வராது. லொகேஷன் போய் located DFE locate structure spelling என்னது? U structure desert temple DES desert temple போட்டா வராது. DES structure மட்டும் போடுங்க. DES ல delete பண்ணிடுங்க. முதல்ல அப்பனா இதுல போய் பாருங்க. ancient city bastion என்ன buried treasure அதுல fortress, mansion, main shaft, monument, village outpost, room, total room, stronghold, temple. desert temple மட்டும் போடுங்க. அந்த ஜங்கல் டெம்பிள் வந்துருமோ? ஜங்கல் டெம்பிள் எல்லாம் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. இருக்குது. வெயிட்ட செக்ஷன் இங்க பாருங்க. இவ்வளவு தூரத்துக்கு நான் போனோம். எப்படி போறது? அதுக்கு அவங்க ராக்கெட் இருக்குதுல. காம்பஸ் எடுத்துக்கோங்க. காம்பஸ் எடுத்துக்கோங்கப்பா. ஆமா இது நம்ம செட்டிங் பண்ணுங்க. ஆமா அது நம்ம கீபோர்ட் இன்வெர்டர் வச்சிருக்கோம். இது இல்ல முதல்ல பார்க்கணும்ப்பா. ஏர் வழி போங்க. 2 ஸ்டாக் எடுத்துக்கோங்க. இல்ல நான் இப்ப ஏர் வழி போணுமா? ஏர் வழி போணும். गाइस இங்க ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. சரி கேஸ், நாங்கள் டெசர்ட் டைப் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் பேச மாட்டோம். முதல்ல பாருங்கப்பா. முதல்ல இது 1000 கிட்டே இருங்க. நானே வீட்டுக்கு போய் 2 ஸ்டாக் எடுக்க தான் போறேன். நைட் ஆயிடுச்சு. How is possible? நான் வீட்டுக்கு போயிடலாம். என்ன ஜாங்கிஸ் போய் நம்மள அடியும். நம்ம கிட்ட ரெடியா விட்டேன். க்ரீப்பர் மட்டும் உள்ள வந்துருந்தா டோகையாயிடும். அதை நான் பொறுமையா சவடிடாடி ஒன்றும் நான் நம்மளோட அயன்களை கற்றுப்பேன். முதல்ல இந்த டார்ச் இருக்குப்பா. டார்ச் பல வீட்டில் இருக்குது. வச்சுக்கலாம். டார்ச்சு தவறு. முதல்ல போய் இதுக்கு போங்க. ஐயோ இதுக்கு போயிட்டு 1096 ஆமாப்பா. 1096 மண்டேல வச்சுக்கோங்க. 1096 அது இன்னொரு ஸ்டாக்கு. 1096 மண்டேல எந்த பக்கம் ஏறுது? முதல்ல நீங்க வந்து வீட்டுல இருந்தே செக் பண்ணிக்கோங்க. ஆமா நான் தான் செக் பண்ணணும்னு நினைக்கிறேன். 1096 1096னா முன்னாடி போய் பார்க்கணும். இந்த தான் ஏறுது. நம்ம நிறைய பேருக்கு உடச்சு போயிடலாம். வேணாம் அப்போ அதுக்கு வழியா திருப்பலாம். இந்த வழியா போகணும். கரெக்டா 1096க்கு 1096க்காக 1096 போயதுக்கப்புறம் பேசவும் இல்லை. ஃபோன்லேயே பேசும்போது சரி மற்றவங்க லைஃப் ஸ்டாக் சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம். இல்லாமல் நம்மளுக்கு நிறையா இன்னும் 4 சப்ஸ்கிரைபர்ஸ்
மட்டும் வச்சுருக்காங்க. ஜங்ஸா லோடு அதெல்லாம் வாங்கமாவே வானத்துக்கே வந்துட்டோம் எலைட்ரால. ஓய் கீழே போலாமா? 1096 கீழே போவானா? 1096 கிட்ட வந்துட்டோம். 1096 செத்துருவோமே. அடப்பாவி கரெக்டாவே லேண்ட் ஆயிடும். 1096 சரி வாங்க. ஐயோ ஏன் போய் இப்படி வேஸ்ட் பண்றீங்க ராக்கெட்ட? ஏன் இவ்வளோ ராக்கெட் வேஸ்ட் பண்ணியிருக்கோம். முதல்ல ஒரு பெட்டை பிளேஸ் பண்ணோம் அங்கே போய். ஏன்ப்பா இப்படி பண்றீங்க, வேஸ்ட் பண்றீங்க? ராக்கெட் உங்களுக்கு ஆஃப்லைன்ல கூட கவுண்ட் போட்டுல செத்துக்கலாம். ஏறுதா? ஏறுல ஏறுது. வெயிட் பண்ணுங்க. 900 இருக்கும் நம்ம வந்து அதுக்கப்புறம் வந்து சொல்லலாம். ஸ்டாப் இட் தானே. இது வந்து எப்போ ஸ்லோ ஆகும்? முதல்ல போங்கப்பா. போதும் அதுவே ஆட்டோமேட்டிக்காக 1096. ஒன்றும் வேணாம் அப்படியே இருக்கும். பரவாயில்ல, அது ஏறணும் ஏறட்டும். ஓ பையா ஏன்பா இவ்வளோ ராக்கெட்டை எடுத்து கொண்டாடிங்க? நான் சொன்னேன் கேட்க மாட்டீங்களாமா. சரி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் சந்திக்கிறேன். ஆமா ரொம்ப நேரம் எடுத்துருக்கு. நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு வந்து எடுத்துக்கிட்டோம். ஜாம்பி கஷ்டப்பட்டு இங்க டெசர்ட் நாங்க வந்து என்ன நினைச்சு வந்தோம்னா ஒரு 2 அடி அடிச்சுல செத்து ஜாம்பி. மேல போனோம்ப்பா. அது நமக்கு நிறைய பிளாக்ஸ் இல்லையாப்பா. அதுக்கு அதான் இது இருக்குல்லப்பா, உட்டி எதுக்குப்பா? எலைட்ரா இருக்குல்லப்பா. எல்லாம் அன்கண்ட்ரோலபிளா மாறிடுச்சு. ஸ்கெலிட்டன் சுத்தமா கேக்குது. அங்க இருக்கான் கோல்டன் ஆர்மர் கோடு. அது 2 ஸ்கெலிட்டன் நம்மளுக்கு. இருக்கக்கூடாது. ஓடுடா டேய். கடுப்பேத்திக்கிட்டே இருக்கிறோம். ஷீல்டு பார்த்து உடஞ்சுன்னா இப்படி இருக்கும் நம்மளுக்கு. ஷீல்டு பவர் எவ்வளோ பார்க்கலாம். இருக்குது அப்படியே இது நம்ம காசு போய் அப்படியே இது கொண்டு போய் அப்படியே எடுத்து நாளை ஏறுகிறாடு. அது பவர் போட்டிருக்குதுன்னு நினைக்கிறேன். அது என்சான்மென்ட் ஐயோ செத்து போடலாமா? செத்து போவோம். ஒரு ஆடு எடுத்து செத்து போகணும். 2 ஆடு எடுத்து செத்துருவோம். சாமி இந்த 2 ஸ்கெலிட்டன் நம்மளுக்கு என்னவா பாடு பார்த்துருச்சு. நல்லா மழையாண்ட போங்க. அப்பா சாமி பொக்க மோக்கா. பெட்டு எங்க வச்சோம்? பெட்லாம் நமக்கு இன்னொரு பெட் இருக்குது. அதெல்லாம் பரவாயில்ல. செம்ம கஷ்டம். நாங்கள் இதுவும் நம்பிக்கையில கஷ்டப்பட்டு ஏறி வந்தோம். கீழே பார்த்து பிளாக் வைக்கணும். நான் பிளாக் வைக்கல, அதுக்கு முன்னே ஏறி போயிட்டு. ஓகே இது கூட தெரிஞ்சுக்கா பிளாக் மைண்ட் பண்ண தேவையில்லை. அங்க மேல இருக்கு இன்னும் பிளாக் போட்டு பார்த்துட்டீங்களா?
என்ன அது வச்சுட்டு வருது? ஓ இல்லை இல்லை கைஸ் எதுவும் ஆகலை. ஜம்ப் பண்ணுங்கப்பா. ஓ இது மாதிரி போகணும் சத்தம் அது மட்டும் கற்றுக்காதீங்க. நமக்கு இன்னும் நிறைய பிளாக்ஸ் தேவை. நீங்க இன்னும் அந்த அந்த சைட் போங்க. இந்த ட்ரீல குதிச்சு அந்த சைட் போங்கப்பா. இந்த வேற நாங்க மேலே போனதுக்கு அப்புறம் பேசுறோம். இல்ல வேணாம் இல்ல வேணாம். நான் வந்து ராக்கெட் யூஸ் பண்றோம். நான் அதெல்லாம் செத்து போக மாட்டேன். அந்த குட்டி இப்போ எனக்கு ஒரு செம்ம ஐடியா இருக்குங்க. இது பார்க்க மாட்டேங்குது. இதுக்குதான் நம்ம அப்படியே சீரியஸ் நம்ம மேப் பண்ணி பேசுகிறோம். கைஸ் நம்ம ஏரியா சேப் நம்ம பைக் பண்ணிக்கலாம். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு கைஸ். ஆனாங்கலாம் நம்ம என்ன பண்ணோம்னா இது கீழே என்ன பிளாக் இருக்குது, இது கீழே ஒரு பிளாக் ஸ்டார்டிங் ஒருத்தனே நம்ம இங்கே ஸ்டார்டிங் இது என்னது கைஸ் எனக்கு ஒரு சின்ன டவுட்டாக இருக்குது. நம்ம டார்ச் எடுத்துருவோம். சரி கைஸ் நாங்கள் டார்ச் எடுத்துகிட்டு வந்து திருப்பி பேசுகிறோம். சரி டார்ச் எடுத்துட்டோம். வாங்க ஒன்று கோல்டு கைஸ் டைமண்ட் கைஸ் கோல்டு கைஸ் நம்ம லக்கு. நம்ம பேம்பூஸ் கொஞ்சம் எடுத்துக்கலாம். லெதரும் நம்மளுக்கு யூஸ் ஆகும். லெதர் எனக்கு அந்தளவுக்கு யூஸ் ஆகும். முன்னாடி போய் அந்த அந்த செஸ்ட் கடியில போய் மைண்ட் பண்ண ஏதாவது ஒன்று வரும்னு சொல்லுவாங்க. என்ன வரும்னு சொல்லுவாங்க? நான் வரும்னு சொல்லுவாங்க. கீழே அப்படின்னா கேப்பு அது ஒரு பிளாக் தான். டிஸ்பென்சர் ப்ளீஸ் நம்ம டிஸ்பென்சர் மைண்ட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு டிஸ்பென்சர் முக்கியம். கைஸ் இன்னொரு சிஸ்ட் இருக்குன்னு சொல்லுவாங்களே கைஸ், அந்த இன்னொரு சிஸ்டங்க அங்கே இல்லை ஐயோ அங்கே இல்லை. மேலே போங்க மேலேயா டார்ச் வைங்க. டார்ச் கண்ணு இங்கே எல்லாமே இதுவாகவே இருக்கு. இது ஓ மேலே போகணும்னு நினைக்கிறேன். மேலே எனக்கு மேலே இருக்கும் ஏதாவது ஒன்று இருக்கும். கிடைக்கும் ஒரு ஸ்டெப் மேலே போங்கப்பா. பாருங்க ஒரு சிஸ்டம் கைஸ். இன்னொரு சிஸ்டிங் இருக்கும் கைஸ். நிறைய வீடியோ பார்த்துருக்குறேன். இன்னொரு சிஸ்டிங் இருக்கும். பின்னாடி இருக்குமோ முன்னாடி இல்லை கைஸ். கீழே தான் அப்போ மைண்ட் பண்ணி போகணும்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த வழி அனுப்பிச்சேன்னா அப்புறம் அந்த வழி எப்படி இருக்குது? சிஸ்டம் மட்டும் பெரிய இந்த லிவர் இல்லை அது வச்சு ஆன் பண்ணோம்னா ஒரு சிஸ்டம் திறக்கும். அப்போனா தப்பான பேட்டர்ன் இது பாருங்களேன். அது போட்டுட்டு தான் கரெக்டான பாட்டேனே. ஏன்னா நான் போட்டேன் எங்க அது பிளாக்லாம் இல்லை. டிஎன்டி எடுத்து வெடிக்க வச்சுட்டாங்க. அவ்வளோ வேண்டாம் கவனிச்சிங்களா? இல்லக்கா இந்த ஓட்டி என்ன கேசிருக்கு ட்ரை பை ரூக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிராஸ் ப்ரோ பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்பா. ஓ அப்போ கிராஸ் ப்ரோ எப்படி பண்ணும்? கிராஸ் ப்ரோ பண்ணலாம். இதுக்கு எனக்கு இப்போ இங்கே வந்து கிராஃப்ட் செஸ்ட் அதுக்கு அடியில் டிஎன்டி வச்சா சொல்றது கேட்க மாட்டீங்க. அந்த இன்னொரு சிஸ்டம் அதுக்குள்ளதான் அந்த டெம்ப்ளேட் எல்லாம் இருக்கும். அந்த டெம்ப்ளேட்டை கண்ணா முதல்ல வெயிட் இங்கே தான் இருக்கு.
நம்ம கிட்ட பிக்காசு இந்த டெஸ்ட் இங்கே ஒன்றுமே இல்லை. இது வெளியே போகிறோமா? இது ஒன்றுமே இல்லை. அவனே இது கடியில் தான் ட்ரை சொன்னதை கேடு வெயிட் பண்ணு. நிறைய வீடியோவில் கூட பார்த்தேன். அது கேட்குன்னு நினைக்கிறேன். இங்கே இருக்க ரெஸ்பாண்ட் டெஸ்டாவது ஒரு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து நிறைய ரெஸ்பான்ஸ் கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேற வந்து மேலே தான் போய் பார்க்கணும். மேலே போய் என்ன ரீச் இருக்கும். அந்த ஒரு டெஸ்ட்டு மட்டும் எங்கே இருக்குன்னு சொல்லுங்க. அந்த அதுக்கு எங்கே இருக்குன்னு தெரிஞ்சு அது அதான் நான் மெயின் பண்ணேன். இருங்க ஒரு வேலை இதுவும் இருக்குமோ. இதோட இது கேப் இருக்குதா? ஏன் இப்போ கீழே போகக்கூடாது. மேலே போய் ஏதாவது ட்ரை பண்ணுங்க. மேலே அப்படி என்ன இருக்குது? ஒருவேளை இந்த சைடு இருக்கும்னு நினைக்கிறேன். என்னமோ பார்த்த மாதிரியே இருந்தது. டெம்ப்ளேட் வேற ஒன்னே ஒன்று ரெண்டு அப்பா ரெண்டு கடைசிக்கு அது அப்படியே ஒரு ரெண்டு வந்ததுக்கு ஒரு லக்கா கிடைச்சிட்டு போனு கூட விஷயம் போன் மீல் பண்ணலாம். போன் மீல் பண்ணி நிறைய யூஸ்ஃபுல்லான. ஆனால் ரெண்டு தான் கிடைச்சது. அது நான் யூஸ்ஃபுல்லே இல்லை. என்னோட வாங்கி தூக்கிட்டேன். நெக்ஸ்ட் நாள் போகலாம். அப்படி நைட் ஆயிடுச்சு. இங்கே பெட்டு போட்டுக்கலாமா? இங்கே பெட்டு போட முடியாது. டேட்டில் தான் பெட்டு போட முடியும். இங்கே போடலாமா? அது எப்படி சொன்னேன்ல. சரி காய் மறக்காம இதோட நம்ம இப்படி முடிச்சுட்டு போகிறோம். சும்மா இருக்கணும். மைண்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு போகிறோம். வீட்டுக்குள்ளே போகிறது கிடையாது. ஏன் சாப்பிட போகிறோம். ஆமாம் பெருசா. அந்த பெட்டு முதல்ல மெயின் பண்ணுங்க. பெட்டு மெயின் பண்ணாங்க. கைஸ் பூனை கைஸ் இந்த பூனை ஒன்று பெட்டு போயிட்டு முதல்ல நம்ம மைண்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் லைட்டாக போய் சாகணும். வாங்க நம்ம லைட்டாக போய் சாப்பிடலாம். அது ஏன் ஒரே ஒரு ஆடுதான். இன்னும் ஒரு ஆட்டு எப்படி விஷயம் தெரியல. हो गया என்ன இவ்வளோ டைம் ஆகும்? கென்டிக் எனர்ஜி எக்ஸ்பீரியன்ஸ்டு கென்டிக் எனர்ஜி. கேஸ் நம்மளோட வீடா? நம்மளோட வீடு எப்படி இருக்கும்? வில்லேஜுக்கு பக்கத்தில் இருக்கு. அதனால நான் வில்லேஜ் கண்டுபிடிக்கணும். நான் ஆக்சுவலி கோஆர்டினேட்ஸ் நோட் பண்ணிட்டு இருந்தேன். 196க்கு போங்க. நான் இப்போ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். எப்படி போனால் இது ப்ளஸ் ஆகுதா? அங்கே இருக்கு. அந்த சைட் தாங்க போகணும். வீடு மாத்திட்டோம். அதான் இங்க. ஐயோ அங்கெல்லாம் ஆமாங்க இதான் வந்துருச்சு. அது இல்லாமல் இந்த புது 2 டெம்ப்ளேட்டை நாம் வந்து போட்டுக்கலாம். எக்ஸாம் ஆரம்பிச்சு
2 டெம்ப்ளேட் தானே கிடக்குது, மீதி இதுக்கு என்ன பண்ணுறது? மீதி ரெண்டுமே நான் எப்படியோ கஷ்டப்பட்டாச்சு டெசர்ட் டெம்ப்ளேட் கண்டுபிடிச்சிடுறேன். இது 2 போட்டு ஐயோ 12 இருக்கா? 2 அப்போனா வந்து 10 இருக்கும். லெகின்ஸ் வந்து இப்படி பண்ணுவாங்க, 1 2 3 4 5 6 7 பின்ன ஹெல்த் பாக்ஸ்ல இன்னும் 3 வச்சுட்டு அது பேர் என்ன முதல்ல போகணும். நீங்கள் முதல்ல செப்பரேட்டுக்கு தான் போடணும். அதான் நானும் வச்சேன். செப்பரேட் தான் முக்கியம் நம்மளுக்கு. ஸ்டாக்காக டைமண்ட் இருக்கு, என்னதான் அதை வச்சு பண்ண போகிறோம். இது இன்னொரு பெட்டு, ஐயோ இன்னொரு பெட்டு நம்ம இன்வென்ட்ரியிலே இருக்கட்டும். இது இங்கே இருக்கு 2 பாக்ஸ் இருக்கு. அப்புறம் மிச்சம் இருக்கிற இந்த பிளாக்ஸ் ஒரு சல்கர் பாக்ஸ் உள்ள இருக்கு. அதுக்குள்ள போட்டு அப்படியே நகரிட்டு இங்க வச்சுட்டு இது வச்சிடலாம். இங்கட்டு நம்மளுக்கு வேணும்ப்பா. இதுக்கு மயங்கிறாதீங்க. ஓ அதுக்கா ஸ்பை கிளாஸ் எல்லாம் தேவையில்லை. மேலே இங்கே தான் இங்கே மேலே. சரி guys, புக்கிங் டெம்ப்ளேட் குள்ள போயிட்டு வைல்ட் ஆர்மர் டெம்ப்ளேட் எடுத்து ஃபர்ஸ்ட் ஸ்பின் எடுத்து இது நோதரேட்டிங் ஆ guys அடா பாவி வராது வரதா இல்ல நம்ம ஒரு ரெஸ்டாரன்ட் திரும்பும்ல ரெஸ்டாரன்ட் இருக்கு. ரெஸ்டாரன்ட் இல்ல guys, இது ரெஸ்டாரன்ட் இல்ல இதுல ரெஸ்டாரன்ட். ஏன் இப்போ நீங்கள் ரெஸ்டாரண்ட் நல்லா இருக்குமா தான் செக் பண்ணுறது. இதை வச்சு அப்படியே இதுக்கு மேலே இப்படி வச்சுட்டு அழகா அட்டகாசமா இருக்குது. ஐயோ அது எனக்கு பிடிச்சிருக்குது. பிடிச்சிருக்குதா? நம்ம கிட்ட இது வேணாம். அப்புறம் 1 மினிட் வெயிட் பண்ணுங்க, நானும் ஒன்று பார்த்தேன். அது என்னமோ சொல்லுவாங்க ஷேர் பண்ணா. நாங்கள் சில வீடு மட்டும் நாங்கள் போவோம், ஏன்னா உங்களுக்கு நிறைய போகலாம், சில வீடு தான் நிறைய போடுவோம். என்னது அது பேர் என்னமோ சொல்லுவாங்க. நான் இங்கே தான் பார்த்தேன். என்னது அது அந்த பொருளை. ஐயோ ஈஸி டைமண்டுக்கேவா? லாபிஸா? லாபிஸ். சரி லாபிஸ் போட்டு பார்க்கலாம். அதுவும் எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கும் இது இதுக்கு நல்லா இருக்குமா? அதுதான் அதான அதில் காமிச்சது. வெயிட் பண்ண போட்டு பார்க்கலாமா? போட்டு எல்லாம் பார்க்க வேணாம், சும்மா அப்படியே வச்சு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எபிசோடுக்கு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க, நம்ம என்ன போனால் எனக்கு கொஞ்சம் ஆச்சரியோ கேவலமாக இருக்குது. லாபிஸ் இருக்க முடியுமா? இது ஒட்ட கொஞ்சமாக இருக்குது. டார்க் ப்ளூ டார்க் நல்லா தான் இருக்குது. போட்டுடலாமா? போட்டுடலாமா? வேலை அட்டகாசமா இருக்கு. மட்டுக்கும் நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கு. அதுக்கு பூச்சி ஹெட் தான் நல்லா வெயிட் பண்ணுங்க. ஹெட்டுக்கு வந்து இப்போ என்ன பண்ணலாம்? இது எடுத்துக்கலாம். இன்னும் சத்தம் இருக்கு. சரி guys, முடிச்சுக்கலாம். இதெல்லாம் சும்மா தான் இருக்கு. இதெல்லாம் நம்ம முடிச்சுக்கலாம். பாய். அதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே செல்கர் பாக்ஸ்ல வச்சுக்கணும். அந்த பிளாக் ஃபுல்லாக ஃபுல்லாக ரெட் போகலாம். இது ஒன்று. நம்மளுக்கு ஆர்மர் ஸ்டாண்ட் மட்டும்தான். அதுக்கப்புறம் நம்மகிட்ட 2 ஆர்மர் ஆஃப் ஃபோக்கஸ் வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நாங்கள் ஒன்று பண்ணோம். நீங்கள் நான் சொன்னால் கேட்க மாட்டீங்க. இப்போ என் கையில் தானே இருக்கு. நான் வந்து இதை போட்டே தீருவோம். பாப்பா இது நம்ம கிட்ட நகரிட்டே இருக்கு. இதை போடாமல் என்ன பாஸ் பண்ணுறீங்க? கரெக்டு தான். நாங்கள் இதுக்கு மெண்டிங் போட்டால் கூட ஒன்றுமே ஆக மாட்டேங்குது. மெண்டிங் போட்டால் கூட நம்ம எடுத்துக்கலாம். இதை நான் இப்போ என்ன பண்ணுறது? நம்ம என்ன பண்ணுறது? இப்போ நான் இப்போ ஒன்று பண்ண போவேன். ஏன்னா நம்ம அடி வாங்கி இல்லாயிட்டாவையும் எடுத்து மர்ச் பண்ணிடலாம். ஏன் மர்ச் பண்ணால் ஹெல்த் ஒன்று அது வருமா? ஆமாம்ல, அது 3 வயசுல போயிருங்க. இது ஒன்று. நெக்ஸ்ட்டு இது
அதிகமா இருக்கு. என்சான்மென்ட் பார்க் போறா அதான் பாவி. ஆமா நம்ம போகவே இல்லை. இது ரெண்டுத்தையும் சேர்த்து பார்த்தாவது இதுக்கும் போறதானா? இப்ப போய் வேட்டை பண்ணலாமா? அது நம்ம நைட்ல பண்ணலாம். சரி guys, இது நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். ரொம்ப நேரம் ஆச்சு. பை பை. பாய். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.